ஆபத்து நேரத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய், நான் அவனுக்கு மறு உத்தரவு ரிப்ளை கொடுப்பேன்றார் ஆண்டவர். ஆனா ரிப்ளை எப்படி இருக்குன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தர் கொடுக்க மாட்டாரு, கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி கொடுப்பார். அந்த லாசரு வியாதிப்பட்டு படுக்கையில இருக்கிறான். இப்ப வியாதிப்பட்டு இருக்கிறான்னு அந்த குடும்பமே இயேசுவை கூப்பிடுது. ஆனா இவங்க கூப்பிட்டோட பதில் கொடுக்கல. நீங்க கூப்பிட்டவுடன் அவர் பதில் கொடுக்காவிட்டாலும் உங்களுக்காக அவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அந்த பதிலுக்காக நீ காத்துரு. அந்த பதில் மூலமா தான் உன் குடும்பத்துல, உன் சமுதாயத்துல, உன் தெருவுல கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? உள்ளத்துல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். மரியாள் பாதத்தில் விழுந்தபோது கண்ணீர் விட்டார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆண்டவர் தாமதம் பண்றாருன்னா அது ஒரு காரணம். கொடுக்காம இருக்கிறதுக்காக அல்ல, ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அதை தாமதப்படுத்துறார்.